மல்லி அப்கமிங் சீரியலில் விஜய் வந்து என் கண்ணு முன்னாடி நிற்காத மல்லி, நீயாவே வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லைனா நானே உன்னை கழுத்தை பிடிச்சி போய் தள்ள வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மல்லி ஒட்டுமொத்தமாக உடஞ்சி போயிடுறாங்க. ச்சே, இந்த வீட்டில் நம்மளை எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, காயப்படுத்துகிறாங்க. சொல்லப்போனால் ரஞ்சிதமும் ராஜும் நம்ம மேலே எவ்வளவோ பழி போட்டிருக்காங்க. ஆனால் அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே ஒரு தைரியம் இருக்கும், நாம் இந்த வீட்டில் அவங்களுக்காக இல்லை, வெண்பாவுக்காகவும் விஜய்க்காகவும் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி விஜய் சாரி அவர் வாயால் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கப்புறம் இனிமேல் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி மல்லி ரொம்ப கோபமாக அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்னீங்க தேவை வெளியே போகல, நானும் இது வரைக்கும் செய்யாத தப்புக்கு எவ்வளவோ திட்டு வாங்கியிருக்கேன், தண்டனை அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு மன நிம்மதி இருந்துச்சு, அதனால் நான் அமைதியாக இருந்தேன். ஆனால் எப்போ நீங்கள் இதுக்கு மேலேயும் என்ன இவ்வளோ காயப்படுத்துறீங்களோ, இனிமேல் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு விருப்பமே இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அழுதுட்டு இருந்த மல்லி எதுவுமே அழுகாமல் ரொம்ப கெத்தாக அந்த வீட்டை விட்டு பேக் தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அப்படி வீட்டை விட்டு வெளியே வந்த மல்லி எங்கே போகலான்னு யோசிக்கிறாங்க. அண்ணன் வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா அண்ணன் ஏற்கனவே நம்மள்கிட்ட சத்தியம் வாங்கியிருக்காரு, நான் செத்தா கூட இந்த வீட்டுக்கு நீ தனியாக வரக்கூடாது, வந்தால் விஜய் கூட தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாம் அங்கே போக வேணாம், அங்கே போய் இங்கே நடந்ததெல்லாம் சொல்லி அண்ணனை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பெரியம்மா வீட்டுக்கே போகலாமா அப்படின்னு மல்லி யோசிக்கும்போது வேணாம், அங்கே போனால் பாவம் பெரியம்மா, ஏற்கனவே பெரியம்மாவையும் அசிங்கப்படுத்தி தான் இந்த வீட்டிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெரியம்மாவுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவங்களும் ஃபீல் பண்ணாங்க, நாம் அங்கேயும் போக வேணாம். அப்படி நம்ம அண்ணன் வீட்டுக்கும் போகாமல் பெரியம்மா வீட்டுக்கும் போகாமல் நான் இப்போது எங்கே போகிறது, என் வாழ்க்கை எதுக்கு இப்படி கேள்விக்குறியாக போணுச்சு, அந்த கடவுளுக்கு என் மேலே அப்படின்னா கோபம் அப்படின்னு மல்லி யோசிச்சுட்டே வராங்க. வர வழியில் திடீர்னு மல்லிக்கு பின்னாடி ஒரு கார் வந்து நிற்கிது. மல்லி ஒன்றே யாருன்னு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அரவிந்தா இருக்குது. அரவிந்த் இறங்கி வந்து, மல்லி எங்கே மல்லி தனியாக போயிட்டுருக்கீங்க, அதுவும் கையில் பேக் வச்சுக்கிட்டு அப்படின்னு கேட்க மல்லிக்கு என்ன பண்ணுன்னு தெரில. இல்லைங்க, சும்மா தான் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா மல்லி, சரி தனியாக போகிறீங்க, விஜய் எங்கே, அதுக்கு விஜய் கூடயே போயிருக்கலாமே. இல்லைங்க, அவர் பிஸ்னஸ் முக்கியமான விஷயமா வெளில போயிட்டாரு, அதான். சரிங்க வாங்க, நான் உன்னை வீட்டில் விட்டுறேன். இல்லைங்க நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் போக, நான் பார்த்துக்குறேன். ஏன் மல்லி ஏன் இது பண்ணுறீங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் வாங்க. ஏங்க சொன்னால் உங்களுக்கு புரியாதா, நான் தான் பார்த்துருன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லவும் விஜய் உடனே என்னது மல்லி இப்படி பேசுகிறாங்க, சரிங்க நீங்கள் போங்க பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காரை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடுறாரு. ஆனால் இங்கே அரவிந்த் வந்து கார் எடுத்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறமா ஒரு மாதிரி அவருக்கு கஷ்டமாக இருக்குது. சரின்னு காரை அங்கேயே நிப்பாட்டிடுறாரு. பார்த்தா மல்லி அப்படியே அந்த பக்கத்தில் கோயிலுக்குள்ளே போகிறாங்க. அதை பார்த்து அரவிந்த் என்ன இது, மல்லி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னாங்க, அவங்க அண்ணன் வீட்டுக்கு இந்த பக்கமாக போகணும், ஆனால் மல்லி இந்த பக்கமாக கோயிலுக்குள்ளே போகிறாங்களே அப்படின்னு அரவிந்த் வெளியே போய் பார்க்குறாரு. மல்லி சாமிகிட்ட போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. நான் வந்து அந்த இடத்துல என்னால் அழுக முடியல, அதனால் ரொம்ப கெத்தாக சொல்லிட்டாங்க, இதை வந்துட்டேன், இப்போ நான் எங்கே போக போகிறேன், நான் அப்படி யாருக்கு என்ன பாவம் பண்ணேன், எதுக்கு எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம், நான் அந்த குழந்தையை நல்லபடியாக பார்த்துக்கணும்னு நினச்சேன், விஜயை உண்மையை லவ் பண்ணுறேன், ஆனால் விஜய் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் அதே வீட்டில் இருக்கிற ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் வேணும்னு பிளான் பண்ணி தான் அப்படி பண்ணுறாங்க. நான் பாட்டுக்கு அமைதியாக தானே வீட்டில் இருந்தேன், ஹாஸ்பிட்டல்லேருந்து அவங்கள தானே ஃபோன் பண்ணாங்க, நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கேட்டால் நாங்கள் யாரும் பண்ணவில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க மாத்திரை கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தேன். ஆனால் வந்த உடனே என்கிட்ட கேட்காமலே ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரியும் என் பேக் எடுத்து பார்த்துட்டு அதில் மாத்திரை இருக்குன்னு சொன்னதும் அவங்களாம் ஒரு கதையை சொன்னாங்க. ஆனால் விஜய் கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாரா, கேட்கவே இல்லை. எதுவுமே கேட்காம அவங்களே முடிவு பண்ணி என் மேலே பழியை போட்டு வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. அதுக்கு விஜயும் அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுகிறாரு. விஜய்க்கு கொஞ்சம் கூட என் மேலே அன்பு பாசம் எதுவுமே இல்லை. விஜய் இந்த அளவுக்கு மோசமாக இருப்பார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இனிமேல் செத்தா கூட சரி, நான் விஜய் கூட போக மாட்டேன், எனக்கு யாருமே முக்கியம் இல்லை. ஆனால் என் மனசு மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு மனசு ரொம்ப வலிக்குது, வெண்பா விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு நினைக்கும் போது என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு இங்கே நம்ம மல்லி பயங்கரமாக அழுகுறாங்க. அதை கேட்டதும் அரவிந்துக்கு அப்போ தான் புரியுது, மல்லிக்கு ஏதோ பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, அதனால் மல்லி வீட்டிலேருந்து சண்டை போட்டு கிளம்பி வந்திருக்காங்க அப்படிங்கிறத அரவிந்த் இங்கே புரிஞ்சுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அரவிந்த் யோசிச்சுட்டு உடனே அன்னபூர்ணிக்கு கால் பண்ணுறாரு. இதுமாதிரி மல்லி இந்த கோயிலில் அழுதுட்டு உட்காந்துருக்காங்க, கையில் பேக் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு இங்கே அரவிந்த் சொல்கிறாரு. அதை கேட்ட அன்னபூர்ணி, எல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற ராஜேஸ்வரியும் அந்த ரஞ்சிதாவும் தான் பண்ணியிருப்பாளுங்க, என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. இருங்க தம்பி, நான் அந்த வீட்டில் இப்போ என்ன பிரச்சனை போயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் மீதியை பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே அன்னபூர்ணி சொல்கிறாங்க. சரின்னு அரவிந்த் சொல்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தா வெண்பா அப்போ தான் வெளியே போயிட்டு வராங்க. வந்த உடனே
மல்லிமா மல்லிமா அப்படின்னு கூப்பிட இங்கே ரஞ்சிதா வந்து என்ன வெண்பா எதுக்கு மல்லியை கூப்பிட்ற? நான் மல்லி தானே கூப்பிட்டேன், உங்களை கூப்பிடலையே. இங்கே பாரு மல்லி இங்கே இல்லை, இனிமேல் உனக்கு எல்லாமே இந்த சித்தி தான் பண்ண போகிறேன். சொல்லு என்ன வேணும் உனக்கு? ஜூஸ் வேணுமா, காஃபி வேணுமா? ஏன் மல்லிமா எங்கே போனாங்க அப்படின்னு கேட்கவும் அப்போ தான் விஜய் வராரு. வெண்பா என்னாச்சு? டாடா மல்லிமா எங்கே போனாங்க? மல்லி இனிமேல் இங்கே இல்லை வெண்பா, மல்லி அவங்க வீட்டுக்கே போயிட்டா. ஏன்டாடா மல்லிமா ஏன் வீட்டுக்கு போனாங்க? அவருக்கு இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்லி கிளம்பி போயிட்டா. ஓகேடாடா மல்லிமா போனதும் ஒருத்தர் நல்லது தான் அப்படின்னு சொல்ல ராஜேஸ்வரி ஒன்று பாத்தியா விஜய், சின்ன குழந்தை கூட தெரியுது அந்த மல்லியோடைய அருகதை என்னான்ட்டு. அவள் எந்த அளவுக்கு மோசமெல்லாம் இருந்திருந்தா வெண்பா பாத்தியா போனா போட்டுன்னு சொல்கிறா. அதான் விஜய் அந்த மல்லியோடைய முழு குணமே அப்படின்னு சொல்ல ஒன்று வெண்பா சொல்கிறாங்க. போதும் நிப்பாட்டுங்க அத்தை, நீங்கள் பாட்டு உங்கள் இஷ்டத்துக்கு பேசாதீங்க. நான் ஒன்றும் மல்லிமா போனதை நினச்சி சந்தோஷப்படலை. நான் சொன்னது இருக்குன்னா மல்லிமா இங்கே இருந்தால் நீங்கள் தேவையில்லாமல் அவங்க மேலே ஏதாவது பழி போடுவீங்க. எங்கள் டாடாவும் கொஞ்சம் யோசிக்காமல் அதை அப்படியே நம்பி எங்கள் மல்லிமா திட்டுவார். இதனால் கஷ்டப்பட போகிறதும் ஃபீல் பண்ண போகிறதும் எங்கள் மல்லிமா தான். அதனால தான் சொன்னேன் மல்லிமா இங்கே இருக்கிறத விட அவங்க வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு. அதுக்காக எங்கள் மல்லிமா ஒன்றும் கெட்டவங்க கிடையாது, உங்களை விட எங்கள் மல்லிமா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு வெண்பா சொல்ல விஜய் உடனே வெண்பா என்ன இப்படி பேசிகிட்டு இருக்க? உனக்கு வாய் ரொம்ப அதிகமாகிடுச்சு. யார் எப்படி என்னன்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? நீ வந்து இதெல்லாம் தலையிடக்கூடாது. நீ அமைதியாக போய் படுப்போ. உனக்கு எதனா வேணும்னா இனிமேல் அத்தைக்கிட்டையும் சுற்றிட்டு தான் கேட்கணும், புரியுதா அப்படின்னு சொல்ல டாடா அப்படி இவங்கள்ட்ட கேட்டு தான் வாங்கணும்னா எனக்கு எதுவுமே தேவையில்லை டாடா, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா போயிடுறாங்க. அன்னபூர்ணி வெண்பாவுக்கு கால் பண்ணுறாங்க. வெண்பா ஃபோன் எடுத்து பிக் பாட்டி சொல்லுங்கள் பிக் பாட்டி அப்படின்னு கேட்க இங்கே அன்னபூர்ணியும் என்னாச்சு அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுக்கிட்ட அன்னபூர்ணிக்கு அப்போது அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து யார் ஃபோன் அடித்து மல்லியை வர சொல்லியிருப்பா? எப்படி மல்லி போயிட்டு வந்த உடனே அவள் பேக்கில் மாத்திரை இருக்குது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னா அந்த டாக்டர் தான் ஏதோ பித்தலாட்டம் பண்ணியிருக்கா. அப்போ அந்த டாக்டருக்கு ராஜேஸ்வரி பணம் கொடுத்து உடனே நடிக்க சொல்லியிருப்பாளோ அப்படின்னு அன்னபூர்ணி முடிவு பண்ணுறாங்க. உடனே இங்கே அரவிந்துக்கு கால் பண்ணுறாங்க. அன்னபூர்ணி கால் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸை கொடுக்குறாங்க. நீங்கள் அங்கே போங்க, போயிட்டு அந்த டாக்டரை பாருங்கள். எனக்கு என்னமோ அந்த டாக்டருக்கும் ராஜேஸ்வரிக்கும் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஹாஸ்பிட்டலில் சிசிடிவி கேமரா இருந்தால் நேற்று டேட்டில் செக் பண்ணி பாருங்கள். ராஜேஸ்வரி ஹாஸ்பிட்டல் வந்திருக்காளா, டாக்டரை பார்த்தாலான்னு அதை மட்டும் பாருங்கள் தம்பி. அப்படி மட்டும் டாக்டரை பார்க்க ராஜேஸ்வரி வந்திருந்தானா கண்டிப்பாக ராஜேஸ்வரி தான் எல்லாம் பண்ணியிருப்பா. அந்த சிசிடிவி கேமரா ஆதாரம் இருந்தால் போதும், நாம் அதை வச்சு மல்லி மேலே இந்த தப்புமே இல்லைன்னு சொல்லி விஜய்கிட்ட நிரூபிச்சிடலாம் தம்பி அப்படின்னு சொல்ல அறிந்தோடனே அது அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லைம்மா, நான் உடனே போகிறேன். அந்த ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் பண்ணி சொல்லுங்கள், நான் இப்பயே போய் கண்டுபிடிச்சி மல்லிக்கு எந்த பிரச்சனைனாலும் சரி அதை காப்பாற்றுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரவிந்தும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாப்புல. போயிட்டு அங்கே இருக்க பியூன்ட்ட காசெல்லாம் கொடுத்து அதேமாதிரி சிசிடிவி செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்குறதுல அங்கே ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேருமே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது, டாக்டர்கிட்ட பேசுறது, டாக்டர்கிட்ட பணம் கொடுத்ததுன்னு எல்லாமே ரெக்கார்டில் கவராக இருக்குது. அது அரவிந்த் அப்படியே வீடியோவாக எடுக்கிறாங்க, எடுத்து அன்னபூர்ணிக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்து அன்னபூர்ணிக்கு அப்போ சந்தோஷம். பாத்தியா தம்பி நான் சொல்லலை, அந்த ராஜேஸ்வரி அந்த ரஞ்சிதா ரெண்டு பேர் சேர்ந்து தான் இந்த வேலைலாம் பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான கிரிமினல். ஆனால் இந்த விஜய் தம்பிக்கு தெரிய மாட்டுது. இந்த ஒரு வீடியோ போதும்ப்பா, நான் விஜய்கிட்ட சொல்லி விஜய்க்கு மல்லி யாருன்னு நிரூபிக்கிறேன். நிரூபித்து மல்லியை விஜய் கூட நான் சேர்த்து வைக்கிறேன்ப்பா. ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சொல்ல என்னம்மா நன்றின்னு பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க? மல்லியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். மல்லி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக விஜய் கொடுத்து வச்சுருக்கணும். அதனால தான் மல்லி கஷ்டப்படுறது என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல, அதாவது இதெல்லாம் பண்ணினேன். ஆனால் இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு மல்லிகிட்ட நீங்கள் சொல்லாதீங்கம்மா, சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மல்லி கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் ஃபோன் வச்சுட்டாங்க. உடனே அன்னபூர்ணி மல்லி அழைச்சிக்கிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு விஜய்கிட்ட இந்த வீடியோவை காட்டுறாங்க. காட்டி உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் ரொம்ப யோக்கியம் மாதிரி நினச்சி பேசுகிறீங்களே, எதுக்கு எடுத்தாலும் மல்லி தப்பானு சொல்லி பேசுகிறீங்களே, இதை பாருங்க தம்பி, இதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே அன்னபூர்ணி அந்த வீடியோவை காட்டுறாங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஜய்க்கு எல்லாமே புரிய வருது. அப்போது ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேர் சேர்ந்து பிளான் பண்ணி தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்களா? அடைச்ச இவங்க பேச்சு கேட்டு நம்ம மல்லியை ரொம்ப அசிங்கப்பட்டுட்டோமே. அதுவும் மல்லியை நாமளே இந்த வீட்டோட ஒழுங்காக வெளியே போயிடு, இல்லைனா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுன்னு சொல்லிட்டோமே. இப்போ நம்ம மல்லிகிட்ட எப்படி பேசுறது அப்படின்னு குற்ற உணர்ச்சியில் விஜய் எதுவுமே பேசாமல் அப்படியே வீடியோ பார்த்து கூனி குறுகி நிற்கிறாரு.